சகரியா 3:4. இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரம் இத போட்டுட்டு நீ எங்க போ, நீ பரலோகத்துக்கு போனா கூட பிசாசு அங்க கூடயே உட்கார்ந்துருவான். இல்ல நான் கோயிலுக்குள்ள தானே இருக்கிறேன், பாஸ்டர் கூட தானே இருக்கிறேன், நான் ஜெபம் நல்லா தானே பண்றேன். நீ ஜெபம் பண்ணு, உபவாசம் போடு, 40 நாள் உபவாசம் போடு. உன் அழுக்கு வஸ்திரத்தை உன் ஜீவியத்தில் லைஃப் பண்ணி மாத்தாம உட்கார்ந்து யாரு கூட நிப்பா? 1ஆம் வசனம், சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றா. கூடயே வந்துருவாங்க, நீ எங்க போ கூட வந்துருவான். அதனால இந்த விஷயத்துல உன்னுடைய மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை நீ எடுக்கணும். சாத்தானை கூப்பிட்டுக்கிட்டே நீ எங்கெல்லாம் போற சொல்லுங்க? சாத்தான உன் கூடயே வலது பக்கத்துல வந்துகிட்டே இருப்பான். நீ எத்தனை வருஷம் இப்படி போற? நீ ஆசீர்வதிக்கப்படணும்னு முயற்சி எடுப்ப, அவன் கூட தான் நிக்கிறான், அவன் அப்படி பிரேக் அடிச்சிருவான். யோசிச்சு பாருங்க. சுகமாகணும்னு நீங்க ஜெபிப்பீங்க, அவன் கூட இருப்பான், சுகம் வரவே விட மாட்டான். ஜெபம் பண்ணுவீங்க, பதில் கிடைக்கணும் பதில் கிடைக்கணும் பதில் கிடைக்கணும்னு. பெர்சியாவின் அதிபதி கூட நிக்கிறான், அவன் நெஞ்சிருவான், பதிலே வர விடாம பிரேக் அடிச்சு வச்சிருவான். அழுக்கு வஸ்திரத்தை களைந்தாதான் உன் ஜீவியத்துல சாத்தானுடைய போராட்டத்திலிருந்து நீ வெளியே வர முடியும். சிறந்த வஸ்திரங்களை நீ தரித்துக் கொண்டால்தான் உனக்குள்ள அந்த காரியம் நடக்கும்.